மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு வணக்கங்கள். மீண்டும் கல்வி தொலைக்காட்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருப்பது சென்ற வகுப்பின் தொடர்ச்சியான விடயங்கள். சென்ற வகுப்பிலே மாதிரி வினாத்தாள் ஒன்றினுடைய பகுதி 1 தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பிலே 24வது வினாவிலிருந்து நாங்கள் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம் பிள்ளைகளே. எனவே வாருங்கள் நாங்கள் வகுப்புக்கு செல்வோம். தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருங்கள். இந்த புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பான விடயங்களை நன்றாக அவதானியுங்கள். எனவே வாருங்கள் வகுப்புக்கு செல்வோம். இங்கே பாருங்கள், சென்ற வகுப்பிலே நாங்கள் 23ஆம் வினாவை பார்த்திருந்தோம். அதே போன்று இங்கே 2 எண்களின், அதாவது 24வது வினா நாங்கள் இனி பார்க்க இருக்கின்றோம். 24வது வினாவை பாருங்கள். 24வது வினா என்ன சொல்லப்படுது என்று பார்ப்போம். 24வது வினா 2 எண்களின் கூட்டுத்தொகை 20 ஆகும். அவ்விரு எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் 10 எனின் அவ்விரு எண்களையும் பெருக்கினால் வருவது என்று கேள்வி. என்ன செய்யலாம் பிள்ளைகளே? 2 எண்களின் கூட்டுத்தொகை 20, அவ்விரு எண்களுக்கும் இடையேயான வித்தியாசம் 10, அவ்விரு எண்களையும் பெருக்கினால் 3 தொகுதியாக கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. 3 தொகுதியாக. எனவே பிள்ளைகளே, முதலாவது தொகுதிக்கான நாங்கள் ஒரு கோவை ஒன்றை போடுவோம். 2 எண்களின் கூட்டுத்தொகை 20. அப்ப நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகளே? உடனடியாக 2 கட்டம் வரைவோம். 2 கட்டம் வரைந்து அந்த 2 எண்களும் உங்களுக்கு தெரியாதானே? அப்ப 2 எண்களின் கூட்டுத்தொகை 2 கட்டம் போட்டு இதனுடைய கூட்டுத்தொகை சமன் 20 ஒரு கோவை ஒன்றை போடுவோம். இப்ப கோவை போட்டாச்சு. அவ்விரு எண்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 10. அப்படி என்றால் அந்த 2 எண்களுக்குமான கழித்தல் கோவை ஒன்றை போட்டுட்டு அது சமன் 10. இப்ப 10 போட்ட. இப்ப இவ்விரு எண்களையும் பெருக்கினால், அப்ப 2 எண்களையும் பெருக்கினால், அதே 2 எண்களையும் பெருக்கினால் என்ன விடை என்பதுதான் கேள்வி. இதுக்கான பதில் என்ன? இந்த பதிலை தான் நாங்கள் இப்போ பார்க்கணும். சரி, இதான் கோவை. அப்ப ஒரு கேள்விக்காக நாங்கள் 3 விதமான கோவையை போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு துண்டு துண்டாக உடைச்சு அந்த மாதிரி கேள்வியை பிரிச்சிருக்கிறோம். சரி பிள்ளைகளே, இப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப நாங்கள் பெருக்கி வர்ற விடை இருக்குது. முதலாவது விடை இருக்குது, 2வது விடை இருக்குது, 3வது. எது நாங்கள் விடையிலிருந்து போகலாமா? விடையில இருந்து போகலாது. ஆகவே என்ன செய்யலாம்? இதுல இந்த மாதிரியான கோவை ஒன்றுக்கான பொதுவான தர்க்க முறை ஒன்று இருக்குது. என்ன தர்க்கம் என்றால், இதுல ஒரே எண்கள் கூட்டல் கழித்தல் செயற்பாட்டை மேற்கொண்டால், இந்த இருக்குது கூட்டல் கழித்தல் செயற்பாடு மேற்கொள்ளும். ஒரே எண்கள் கூட்டல் கழித்தல் செயற்பாடு மேற்கொண்டு, அதாவது மேல உள்ள அதே எண்கள் தான் திருப்பி கழித்தல்ல மேற்கொள்ளுது என்றால், அது வந்த விட மொத்த தொகை எடுத்து 2ஆல வகுத்தா கழிக்க வேண்டிய எண் வரும். அப்ப பார்ப்போம். இப்ப 20 போடுவோம். இனி 20 கூட்டி வந்த விட 20, கழிச்சு வந்த விட 10. அப்ப 2ஐயும் கூட்டினால் 30 வரும். அப்ப 30 பிறகு என்ன செய்யறது? 2ஆல வகுக்க வேணும். 30 2ஆல வகுத்தால் 15 வரும். அப்ப 2 2 மிகுதி 1 2 10 மிகுதி 0. ஆகவே 15 எதுக்கான நம்பர் இருக்கும்? எதற்கான நம்பர்? இந்த 15. 15 கழித்தலுக்கான நம்பர். அப்ப கழித்தலுக்கு வார நம்பர் தான் அதில் விடையே வரும். சரிதானே? ஆகவே இங்கே என்ன வரணும்? 15 வரணும். இவ்விடத்துல 15 கட்டாயம் வரும். 15 வந்தால் 15ல எத்தனையோ கழிச்சால் 10? 5 கழிச்சால் 10. ஆகவே இங்கேயும் அதே போல 15, இங்கே 5, 15 20 கரெக்டே வருது.
இங்க அதே போல அதே இலக்கத்தை இங்க போடுவோம் 15 5 என்ற ஒரே இலக்கங்கள்லாம் வரும் 15 75 விடை 75 எத்தனையாவது விடையில இருக்குது 3வது விடையில இருக்கு சரியான பிள்ளைகளே இப்படி செய்யலாம் இப்ப திருப்பி பாருங்கள் பிள்ளைகளை இது எப்படி செய்த நான் பாருங்கள் எப்படி செய்த நான் அப்ப இதுக்கான பொதுவான தர்க்க முறை எடுத்து அந்த தர்க்கத்தினூடாக செய்தாங்கள் என்ன தர்க்கம் என்றால் இப்ப நாங்கள் ஒரே எண்கள் தான் கூட்டணும் அதே போல வித்தியாசம் என்றால் கழிக்கணும் அதே போல பெருக்க வேணும் அப்ப ஒரே எண்கள் கூட்டலும் அதே எண்கள் கழித்தலையும் மேற்கொள்வமாக இருந்தால் அதில வார கூட்டி வந்த விடையும் கழித்து வந்த விடையும் கூட்டி 2ஆல வகுக்கும் போது கழிக்கப்படும் அதாவது கழிப்பதற்கான மொத்த தொகை கழிப்பதற்குரிய எந்த எண்ணிலிருந்து கழிக்க போறோமோ அந்த எண்ணுக்குரிய கழித்தல் எண் வரும் அதுதான் இங்க வந்திருக்கு எப்படி இப்ப நாங்கள் மொத்த தொகை இந்த ரெண்டும் சேர்ந்தது 20 10 30 இங்க எடுக்கிறோம் இங்க எடுத்து போட்டு இதை 2ஆல வகுத்து 15 வருது இந்த 15 எங்க வருது என்றால் இங்க வருது கழித்தல் அடையாளத்துக்கு முன்னுக்கு இதப்போ இப்படி இந்த முறையை நீங்க பயன்படுத்தும் முன்னுக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்கா மற்றெல்லாம் நாங்கள் கணிப்பிட்டு போடலாம் சரியான பிள்ளைகளே இப்படி நாங்கள் இந்த மாதிரியான கணக்குகளை இப்படி செய்யலாம் சரி பிள்ளைகளை அடுத்து 25வது வினாவை பார்ப்போம் 25வது வினாவை பாருங்கள் ஓர் எண்ணுடன் 9ஐ பெருக்கினால் அதன் கூட்டுத்தொகை 127ஆல் அதிகரிக்கின்றது எனில் அந்த எண் இது என்ன கருத்தை விளங்கணும் என்ன பிள்ளைகளே என்ன கருத்து இல்ல ஓர் எண்ணுடன் 9ஐ பெருக்கினால் முதல் பெருக்குவோம் பெருக்கலுக்கான கோவையை போடுவோம் அப்ப பெருக்கலுக்கான கோவை என்றால் ஓர் எண்ணுடன் சரி இதுதான் அந்த ஓர் எண்ணுடன் 9ஐ பெருக்கணும் 9ஐ பெருக்கினால் ஒரு விடை ஒன்று வரும் ஒரு விடை ஒன்று வரும் 9ஐ பெருக்கினால் ஒரு விடை ஒன்று வரும் பேர்ந்து அந்த பெருக்கப்பட்ட அந்த 2 எண்களையும் கூட்டணும் ஒரு எண் தெரியும் எங்களுக்கு 9 மற்ற எண் தெரியாது கூட்டினால் 127ஆல் அதிகரிக்குமா அப்படி என்றால் இது பெருக்கி வந்த விடை அந்த கூட்டி வந்த விடையிலும் பார்க்க 127 கூட இருக்குமா அதாவது வித்தியாசம் 127 இருக்கு இதுதான் அந்த கோவை இப்ப இந்த எண்ணும் எங்களுக்கு தெரியாது கூட்டி வந்த எண்ணும் தெரியாது பெருக்கி வந்த எண்ணும் தெரியாது ஆனால் பெருக்கி வந்த எண் கூட்டி வந்த எண்ணிலும் பார்க்க 127ஆல் அதிகரித்து காணப்படுமா என்றா கூடி காணப்படும் 127 கூட காணப்படுமா அப்ப இதுக்கு இவ்வளவும் நாங்கள் என்ன செய்தோம் இதுக்கான வசனத்துக்கான கோவை போட்டுட்டோம் ஓர் எண்ணுடன் 9ஆல் பெருக்கிற கோவையை போட்டுட்டோம் பேர்ந்து கூட்டி வார கோவையை போட்டுட்டோம் பேர்ந்து இட வித்தியாசம் அதாவது அதிகரிக்கிற தொகையை இங்கே போட்டு வச்சிருக்கோம் கேள்வி எனில் அந்த எண் என்னென்று கேள்வி எடுத்து அந்த எண் அந்த ஓர் எண் இந்த எண் தான் ஓர் எண் இந்த எண் தான் என்னென்றான் கேள்வி அந்த எண் யார் சரி பாப்போம் இப்ப என்ன செய்யலாம் பிள்ளைகளே வளமையா நாங்க செய்யறாங்க கோவையை போட்டால் விடையில இருந்து போறது அப்ப முதலாவது விடையை பார்ப்போம் 12 இருக்கு அப்ப 12 போட்டால் இங்கேயும் 12 போடுவோம் போட்டு செய்வோம் 12 தர 9 இங்க 12 9ஆல பெருக்குவோம் 12 9ஆல பெருக்கினா அவ்வளவு வருதுன்னு பார்ப்போம் அதே நேரம் 12ஓட 9 கூட்டணும் அப்ப இங்க முதலாவது பெருக்கல் செய்து பார்ப்போம் 9 18 1 மிச்சம் 9 9 9 3 10 108 வரும் இங்க 108 வருது ஆனா நீங்க இதிலே வச்சு பிடிக்கலாம் 108ல இருந்து கழிச்சா 127 வராது இருந்தாலும் 12 9 மெத்தினை அடுத்த 12 9 மெத்தினை 12 9 9 2 11 1 மிச்சம் 2 21 வருது அப்ப 21ல இருந்து கழிச்சா 127 வருமா 107 வராது அதனால முதலாவது விட பிழை இப்ப முதலாவது விடை நாங்கள் பிழை முதலாவது விடையை போட்டு பார்த்தா பிழை அது இடையிலே வச்சு கண்டுபிடிக்கலாம் அது உங்கள திறமையை பொறுத்தது
இடையிலே வச்சு செய்தோண்டு போய்க்கல இடையிலே வச்சு பிடிக்கலாம். என்னென்னா 108 வந்தால் 108லேருந்து எந்த எண்ணையும் கழிச்சா 127 வராது. அதே வச்சு நீங்கள் பிடிக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். சரியான பிள்ளைகளே, நம்ம அடுத்ததை பார்ப்போம். அடுத்த 2வது விடையை பிரதியீடு பண்ண போகிறேன். 2வது விடை 17. அப்போ இங்கேயும் 17 போடுறேன், இங்கேயும் 17 போடுறேன். அப்போ பார்ப்போம். இங்கே 17 9 17 9ஆல் முதலாவது பெருக்க போகிறேன். 9 7 63 3 எழுதி 6 மிச்சம் 9 9 9 மாறும் 15. இப்போ 153 வருது. பெருக்கின விட 153. இனி கூட்டின விடையை பார்ப்போம். 17 9 17 9 நாங்கள் கூட்ட போகிறோம். 17 9 கூட்ட போகிறோம். அப்போ 9 7 16 6 எழுதி 1 மிச்சம் அதே போல் 1 3 2 26 வருது. அப்போ இங்கே 26 போடுவோம். இப்போ இங்கே கழிப்போம். கழிக்க சரியாக வருதுன்னு பார்ப்போம். கடன் எடுத்தால் 13 13ல் 6 போனால் 7, இங்கே 4ல் 2 போனால் 2 1. ஆவே இதுக்கு சரியே வருது. ஆவே 2வது விட தான் இதுக்கு சரியே வருது. 2வது விட சரியே வருது. சரியா பிள்ளைகளே? ஆகவே இங்கே சொல்லப்பட்ட எண்ணுடன் 9ஐ பெருக்கினால் அதன் கூட்டுத்தொகையானது 127 நாள் அதிகரிக்குது. அதிகரிக்குதானே? இப்போ இப்படி நாங்கள் செய்யலாம். சரியான பிள்ளைகளே? அப்போ நாங்கள் முதலாவது பெருக்கல் கோவையை போடுறோம், அடுத்தது கூட்டல் கோவையை போடுறோம். சேர்ந்து 127ஆல் அதிகரிக்கிறபடியே அதை நாங்கள் கழித்தலை மேற்கொள்கிறோம். முதலாவது விடையை போடுறோம், கொலை வருது. 2வது விடையை போடுறோம், சரி. சரியானே? அப்போ 2வது விடையை போடையில் பெருக்கி செய்கிறோம், அடுத்த கூட்டி செய்கிறோம், அங்கே விடையை போடுறோம். சரி பிள்ளைகளே, அடுத்து 26வது கணக்கை பார்ப்போம். 26வது வினா என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். 26வது வினாவை பாருங்கள். 26வது வினா 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் 6 மீட்டர் 8 மீட்டர் 40 சென்டிமீட்டர் ஆகிய அளவுகளை கொண்ட நீளங்களை சரியாக அளக்க உதவும் மிகப்பெரிய அளவுகோலின் நீளம் என்று. இந்த மாதிரியான அளவுகள் அளக்குறோம். இதில் எந்த கோல் பொருத்தமானது, எது பொருத்தமானதாக அமையும்? இதுதான் கேள்வி. முதலாவது விடைக்குரிய கோலா, அல்லது 2வது விடைக்குரிய கோலா, அல்லது 3வது விடைக்குரிய கோலா? பெரிய கோலே இருக்கும் என்னன்னு சொல்லி, பெரிய அளவு கோல். என்ன செய்யலாம் பிள்ளைகளே? இந்த கோலில் பெரிய கோல் என்று கேட்டபடி, இப்ப கேள்வி என்னென்றால் பிள்ளைகளே, மிகப்பெரிய கோல் என்று கேட்டிருக்கு. அப்ப மிகப்பெரிய அளவுகோல் என்று கேட்டபடியே நாங்கள் இதுல விடையில மிகப்பெரிய அளவுகோல் எது? 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர் அல்லது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அல்லது 105 சென்டிமீட்டர். 105 சென்டிமீட்டர் என்பது மீட்டர் சென்டிமீட்டர்ல போட்டா 1 மீட்டர் 5 சென்டிமீட்டர். மீட்டர் சென்டிமீட்டர்ல எழுதினோம் என்றால் 1 m 0.5 சென்டிமீட்டர் அல்லது 5 சென்டிமீட்டர் என்றாலும் சரி, 0.5 சென்டிமீட்டர். அப்ப எது கூடின என்றால், இப்ப நாங்கள் கணக்கு செய்யறோக்கு கூடினதை முதலாவது செய்யணும்டா இதை நாங்கள் செய்யலாம். அப்ப பார்ப்போம். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர்ல முதலாவது தொகுதி, அதாவது இதை பார்ப்போம். இதுல 1 மீட்டர் பார்ப்போம். 1 m பாருங்கள், இங்க 1 m மீட்டர் சென்டிமீட்டர்ல போடும், mcm போடும். 1 m 20 வருது, 1 m 20 வருது, 1 m 20 வருது. இப்ப விளாத்தையும் கூட்டினால் 3 தடவை அளந்தால் 0.363 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அளக்கலாம் தானே? அப்ப 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அளக்கலாம். அடுத்தது 6 மீட்டர் அளக்கலாம் என்று பார்க்குறோக்கு கிட்டத்தட்ட 6 மீட்டர் 600 சென்டிமீட்டர். அப்ப இங்க 6 மீட்டர் நாங்கள் நேரடியே போடலாது,
ஆனால் 5 தடவை போடலாம். 5 தடவை போடுறேன்டா MCM போடுவோம். MCM போட்டுட்டு 1 20 தர 5 போட்டாலும் சரி 5ஆல பெருக்கலாம். இதை நாங்கள் 1 20 3ஆலையும் பெருக்கலாம். 5ஆல பெருக்கிப்போம் சரி வரும் 5 தடவை. I 0 0 I 2 10 1 மிச்சம் I 1 5 3 6. அப்ப 6 மீட்டரை இதையும் அளக்கலாம். சரி, அடுத்து 8 மீட்டர் 40 சென்டிமீட்டர் அளக்கலாம் பார்க்குறோம். நாங்கள் 8 என்றால் கிட்டத்தட்ட 7 போட்டம் என்றால் இங்க 7 என்றால் இங்க பார்ப்போம் எத்தனை 7 2 14 வரும். ஆகவே 1 மீட்டர் சென்டிமீட்டர் போடுவோம். மீட்டர் சென்டிமீட்டரை போட்டுட்டு 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் என்றால் 7ஆல போட்டுப்போம். 8க்கு போட்டால் அங்க மீதியே கிடக்கிறதுக்கு வராது. அப்ப 7ஆல போட்டு பார்த்தா 7 0 0 7 2 14 1 மிச்சம் 7 1 7 1 8. அப்ப 8 40 8 மீட்டர் 40 சென்டிமீட்டரையும் அளக்கலாம். இதையும் அளக்கலாம். அப்ப இங்க விட எத்தனையாவது விடை? 2வது விடை சரியாது. 2வது விடை கரெக்ட். சரியான பிள்ளைகளே? அப்ப நாங்கள் பார்க்க வேண்டிய இப்போ ஒவ்வொன்றே செய்யலாம். முதலாவது விட பிழையோ சரியோ அது வேற விஷயம். ஆனால் மிகப்பெரிய அளவுகோல் தான் கேள்வி. இப்ப மிகப்பெரிய அளவுகோல் என்றா தரப்பட்ட 3 விடையும் இருக்குதானே. இந்த தரப்பட்ட 3 விடையிலையும் மிகப்பெரிய அளவுகளை கொண்ட விடையை நாங்கள் எடுக்கணும். முதலாவது செய்து பார்ப்போம். இப்ப அது பிழை என்றால் அதுக்கு அடுத்ததே உள்ளதை எடுக்க வேணும். அப்படி எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சரியே வரும். கன நேரம் வினை கடத்தவே இல்லை. இல்லைன்னா முதலாவது செய்து பார்த்து இப்போ 2வது செய்து பார்த்து அப்படி போகணும். அப்படி இதுக்கு பார்க்க தேவையில்லை. மிக பெருச முதலாவது எடுத்து செய்து பார்க்கணும். இப்போ நாங்களும் அதே போல இங்கே மிக பெருச முதலாவது எடுத்து விட்டோம். அது 2வது விடைக்கு சரியே வருது. சரியான பிள்ளைகளை? இப்படி டைமை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டி நேரத்தை மீதப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான டெக்னிக்களை நாங்கள் பயன்படுத்தலாம். சரி பிள்ளைகளை, அடுத்து 27வது வினாவை பார்ப்போம் பிள்ளைகளே. 27வது வினாவை பாருங்கள். தடித்த அட்டையொன்றில் வட்டங்கள் சில வெட்டப்பட்டுள்ளன. இன்னும் எத்தனை வட்டங்கள் இவ்வட்டையில் வெட்ட முடியும்? இன்னும் எத்தனை வட்டம் வெட்டலாம்? என்ன செய்யலாம்? இதுக்கு நீங்கள் சும்மா இருக்கிற நேரம், வீடு வழியில சும்மா இருக்கிற நேரம் இந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சு ஒற்றிய மாதிரியான அதாவது காசு, அதாவது 1 ரூபாய் குத்தியோ அப்படி ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வட்டம் போட்டுட்டு செய்து பாருங்க. நாங்கள் சொல்ற கணக்கு ரீதியை செய்யறது நீங்கள் வட்டத்தில் வச்சு செய்யறதும் ஒற்றிய விடையை கொண்டிருக்கும். என்ன செய்யலாம்? இதுக்கு செய்யற வழி பாருங்கள். நீளம் 10 சென்டிமீட்டர் இருக்குது, அகலம் 8 சென்டிமீட்டர் இருக்குது. அப்ப அகலப்பாடே 4 வட்டம் போட்டு இருக்குது. அப்ப ஒரு வட்டத்தின் விட்டம் விட்டம் என்பது இந்த அளவு ஒரு மையத்தினூடாக அடுத்த சைட்டுக்கு போற அளவை தான் இந்த விட்டம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த அளவை தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப பாருங்கள், இந்த கோட்டு அளவு ஒரு வட்டத்தின் இந்த கோட்டு அளவு 2 சென்டிமீட்டர் குறிக்கும். 2 4 6 8. அப்ப ஒரு வட்டம் 2 சென்டிமீட்டர் குறிக்கும். ஒரு வட்டம் 2 சென்டிமீட்டர் குறிக்கும். அப்ப ஒவ்வொரு வட்டமும் 2 சென்டிமீட்டர் குறிக்கும். அப்படி என்றால் நிலைக்குத்தேயும் அப்படித்தான் வரும். நிலைக்குத்தேயும் ஒவ்வொரு வட்டம் 2 சென்டிமீட்டர் குறிக்கும். ஒவ்வொரு வட்டம் 2 சென்டிமீட்டர். ஆகவே 2 என்றால் 5 10. 5 10. அப்ப 5 10. அப்ப இந்த கரையில 5 வட்டம் பெறும். அதாவது நீளத்துல 5 வட்டம் பெற போகுது. 5 வட்டம் பெறும். நீளத்துல 5 வட்டம் பெறும். நீளத்துல 5 வட்டம் பெறும். அகலத்துல 4 வட்டம் பெற போகுது. 4 வட்டம் வரும். அப்ப இங்க நீளத்துல 5 வட்டம், அகலத்துல 4 வட்டம் என்று கண்டுபிடிச்சிட்டோம். ஏனென்றால் இதுல ஒரு வட்டம் வரும், இதுல ஒரு வட்டம் வரும். சரியா? ஏனென்றால் 2 4 6 8 10.
அப்ப இங்க தடித்தட்டை ஒன்றில் வட்டங்கள் சில வெட்டப்படலாம். இன்னும் எத்தனை வட்டங்கள் இவ்வட்டையில் வெட்டலாம்? அப்ப நாங்கள் முதல்ல முழுமையான வட்டங்கள், முழு உருவுக்குமான வட்டங்கள், முழு உருவுக்கும் எத்தனை வட்டம் வெட்டலாம்? முழு உருவுக்கு வெட்டக்கூடிய வட்டங்கள் 5 தர 4. 5 தர 4 சமன் 5 தர 4 சமன் 20 வட்டம் வெட்டலாம். இப்ப இருப்பதை கழிக்க போறோம். இருப்பது இப்ப வட்டம் வெட்டிய வட்டங்கள் அல்லது இருப்பது எத்தனை வட்டம் என்றால் இருப்பது இங்க 4 2 6 இருக்குது. அப்ப 6 இருக்குது. அப்ப இருப்பது 6. அப்ப இருப்பது 6 என்றால் இன்னும் தேவையானது, அப்ப அட்டையில் மேலும் இன்னும் வெட்டக்கூடியதை நாங்க இப்ப போட போறோம். அப்ப இன்னும் வெட்டக்கூடியது இன்னும் வெட்டக்கூடியது எத்தனை என்று போட்டோம்டா கழிச்சு விட்டா சரி. இப்ப இங்க 3 3 6 இருக்குது. அப்ப இன்னும் வெட்டக்கூடியது 20ல இருந்து 6 போனா 14. அப்ப விட 27வது உங்களுக்கு சரியான விடை 14. சரியான? சரி பிள்ளைகளே, திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். இப்ப பாருங்கள், 8 சென்டிமீட்டர் என்றால் ஒரு வட்டம் 2 சென்டிமீட்டரை குறிக்கும். ஒவ்வொரு வட்டம் 2 சென்டிமீட்டரை குறிக்கும். அப்ப 2 என்றால் அதே போல இங்க 10 சென்டிமீட்டர்ல 2 2 நாங்கள் பிரிக்கணும். பிரிச்சால் 5 தடவை பிரிக்கலாம். ஆகவே 5 வட்டம் வரும். ஆகவே முழு உருவுக்கு 5 20 வட்டம் வெட்டலாம். இப்ப ஏற்கனவே வெட்டப்பட்டது இங்க தந்திருக்குது. அது 1 2 3 4 5 6. ஆகவே இங்க ஏற்கனவே வெட்டப்பட்ட வட்டம் 6. இன்னும் வெட்டக்கூடியது 20ல இருந்து 6 போனா 14. சரியான பிள்ளைகளே? இப்படி கணிப்பிடலாம். சரி பிள்ளைகளே, இந்த மாதிரி கணிப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரி. 28வது வினாவை பார்ப்போம். இப்போது 28வது வினாவை பாருங்கள். தடித்த அட்டையில் உள்ள இவ்வெழுத்துக்களுக்கு நிறமை பூசி புள்ளிக்கோடுகளால் எதிர்ப்பக்கத்திற்கு மடித்து விரிக்கும் போது அவ்வெழுத்துக்கள் அமைந்துள்ள விதத்தை சரியாக காட்டும் உருவேதண்டு எழுதுகள். என்ன செய்யலாம் பிள்ளைகளே? இந்த மாதிரியான கணக்குகளை கவனியுங்க பிள்ளைகளே. இந்த மாதிரியான கணக்குகளை நாங்கள் அதாவது அச்சு பதிக்கிறது எல்லாமே முகம் பார்க்கும் கண்ணாடி அல்லது தளவாடியில் முன்னால் காட்டும் போது தோன்றும் உருக்கள் தான் இந்த மாதிரியான கேள்வி. அப்ப தளவாடியில் ஒரு எண்ணை எழுதி போட்டு, அதை தளவாடின்றது இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி, அதுல பார்க்க அந்த கண்ணாடியில எப்படி தோன்றுமோ அதுதான் கண்ணாடியில் பார்க்கும் அல்லது தளவாடியில் பார்க்கும்போது தோன்றும் உருவென்று சொல்லுவாங்க. அப்ப கண்ணாடியில எப்படி இருக்கும்? மாறி தெரியும், எதிர்வலத்துல காட்டும். அப்ப எதிர்வலத்துல காட்டுறதான் இங்க அச்சு பதிக்கிறதும் அப்படித்தான். இப்ப இதுல எழுதி போட்டு இதை நாங்க அச்சு பதிக்க அதே எதிர்வலத்திலான் காட்டும். அதாவது தளவாடியில் தோன்றும் உருக்கள் போலதான் அச்சு பதிச்ச அப்புறம் காட்டும். அப்ப இதுக்கான வழிமுறை முகம் பார்க்கும் கண்ணாடியில தோன்ற உருக்களுக்கு எப்படி வழிமுறையை செய்யறோமோ அதே போலதான் இதுக்கும் செய்யலாம். அப்ப என்ன செய்யலாம்? அப்ப அதுக்கான வழிமுறை என்ன? அதுக்கான வழிமுறை எந்த ஒரு எழுத்தையும் ஒரு தாள்ல எழுதி போட்டு பின்பக்கமே திருப்பி பார்த்தா எதிர்வலத்துல மாறி காட்டும். அதாவது முகம் பார்க்கும் கண்ணாடியில தோன்ற உரு போல அப்படியே காட்டும். நாங்கள் நேரடியே கிடக்கிற உருக்களை அல்லது எழுத்துக்களை எழுதி போட்டு பின்பக்கம் திருப்பி பார்த்தா சரி. இப்போ உதாரணமே, இப்போ நாங்கள் இதுல ஒரு தாளை எடுத்து இந்த தாளில் நல்ல மாக்கரால டாக் எழுதி போட்டு பின்பக்கம் திருப்பி பார்த்தா பின்பக்கம் திருப்பி பார்க்குற அந்த எழுத்து, பின்பக்கத்துல தோன்ற அந்த எழுத்து முகம் பார்க்கும் கண்ணாடியில தோன்ற எழுத்து தான் அந்த பின்பக்கத்துல காட்டும். சரியான பிள்ளைகளே? ஆகவே இதுக்கான வழிமுறை நீங்கள் அங்கே செய்வழித்தாள் தருவாங்களே எக்ஸாம் கோல்,
அப்போ அந்த தாளில் இருக்கு அமர்த்தி டாக்கு எழுதி போட்டு அல்லது சின்ன ஒரு பெயிண்டிங்ஸ் அல்லது மாக்கரால இங்கு உள்ளது பார்த்து எழுதினா பின்னுக்கு அச்சு தெரியும். அதை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விட படார்னு வந்துடும் அந்த கேள்விக்கான விட. இங்கேயும் அதே போல தான். அதனால இங்க சொல்லி இருக்குது பி டபிள்யூ, அதாவது முதலாவது தொகுதியில தந்திருக்கிறது. முதலாவது தொகுதியில தந்திருக்கிறது எப்படி என்றால் இங்க பாருங்கள், பி டபிள்யூ கே, அதாவது பி. அப்ப நான் இதுல எழுதுறேன். இங்க பார்ப்போம், பி ஓ என்னொரு இங்க கே. இப்ப இதுதான் இங்க காட்ட போறோம். அப்ப இந்த எழுத்து தான் இங்க இருக்குது. இப்ப இந்த எழுத்து இங்கே இருக்குது, இந்த எழுத்து தான் அங்கே இருக்குது பாருங்கள். இப்ப இந்த எழுத்து அங்கே இருக்குது. இந்த எழுத்தை இப்படி அச்சு மடிச்சு இப்படி அச்சு பதிச்சா என்னன்றதான் கேள்வி. அந்த அச்சு பதிக்கிறது எல்லாமே முகம்பார்க்கும் கண்ணாடி முறைக்கு தான் பொருள். ஆகவே இதை அப்படியே பின்னுக்கு திருப்பி பார்த்தோம் என்றால், அந்த எழுத்தின் எழுத்தை பின்னுக்கு திருப்பி பார்த்தோம் என்றால் பாருங்கள், இங்கே பி என்பது இந்த மாதிரி தெரியுது, இந்த மாதிரி தெரியுது. ஓ அப்படியே வருது, அதே போல தோன்றும் எழுத்துக்களுக்குள்ள வருது, அதே போல தோன்றுதோ. ஆனா கே என்பது மற்ற பக்கம் மாறிட்டு. அப்ப பியும் கேயும் மாறுது, மற்ற எல்லாம் அதே போல இருக்குது. பியும் கேயும் மாறுது, மற்ற எல்லாம் அதே போல இருக்குது. சரியான, பியும் கேயும் மாறுது, மற்ற எல்லாம் அதே போல இருக்குது. அப்ப இங்க எழுத்தின எழுத்து நாங்கள் என்னது பின்பக்கமே எழுதி போட்டு திருப்பி பார்த்தா இப்படி தெரியும். அதுதான் அச்சு பதிக்கிறதும் அப்படித்தான். அதே போல இங்க முகம்பார்க்கும் கண்ணாடி முறையும் அதான். இப்ப இந்த எழுத்து எத்தனையாவது விடையில இருக்குன்னு பார்த்தோம்னா சரி, இப்போ முதலாவது விடையில இருக்குதா ரெண்டாவது விடையில இருக்குதா என்று நாங்கள் பார்க்க போறோம். அப்ப பார்ப்போம், இங்க முதலாவது விடையில பார்த்தோம் என்றால் முதலாவது விட பிழை. எதுல பிழை வருது? எதுல பிழை வருது என்றால் இந்த பி மாறையில் கே சரி, பி மாறி. ரெண்டாவதுல பார்த்தோம் என்றால் பியும் மாறி இருக்குது, கேயும் மாறி இருக்குது, மற்ற ரெண்டும் அதே போல வருது. அப்ப இது சரி. இதை பார்ப்போம், இதுல கே மாறையில், அதனால அது பிழை. இங்க பி மாறையில், அங்க கே மாறையில். ஆகவே இதுக்கான சரியான விடை ரெண்டாவது விடை மிக சரியான விடையா. சரியான பிள்ளைகளை இப்படி செய்யலாம். எழுதி போட்டு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விட சரியான விட கண்டுபிடிக்கலாம். சரி பிள்ளைகளே, அடுத்தது 29வது வினாவை பார்ப்போம் பிள்ளைகளே. 29வது வினா. 29வது வினாவை பாருங்கள். SPAIN என்பதை 68512 எனவும் FRANCE என்பதை 79524 எனவும் எழுதலாம். எனின் AFRICA என்பதை எவ்வாறு எழுதலாம் என்பதுதான் கேள்வி. என்ன செய்யலாம் பிள்ளைகளே? இதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப பாருங்கள், இதுக்கு என்ன செய்யலாம் என்றால், இதுக்கு நாங்கள் அந்தந்த இது இருக்குத்தானே, அந்தந்த எழுத்துக்களுக்கு மேலே இலக்கங்களை போடுறது. முதல்ல எழுத்துக்களுக்கு மேலே இலக்கங்களை போட்டோம் என்றால் இதை நாங்கள் பிடிச்சிக்கலாம். அப்ப பார்ப்போம் அப்படி செய்வோம்ண்டு. இப்ப பாருங்கள், இதை சொல்லியிருக்கு இப்படி எழுதலாம், அது இப்படி எழுதலாம் என்றால் இங்க எஸ்க்கு மேல 6 வரும், ஏனென்றால் அங்க கிடக்குது. அதே போல 8க்கு பிக்கு மேல 8 வரும். அதே போல ஏக்கு மேல 5 வரும். அதுல கிடக்குறது இங்க பிரதியீடு பண்ற. ஐக்கு மேல 1, எண்ணுக்கு மேல 2, ஏனென்றால் இங்க உள்ளது அப்படியே அங்க போடும். இந்த செட்டு அங்க போடும் நேற்று. சரியானே? அதே போல இதையும் அங்கே ஏற்றி விடுவோம், இதையும் அங்கே ஏற்றுவோம். சரி, இப்ப பார்ப்போம். 7 9 5. அப்ப 7 9 5. அதே போல 2 4 2 4 3. அப்ப அங்க உள்ளது அப்படியே ஏத்தியாச்சு. சரி, இப்ப பார்ப்போம்.
இனி நாங்கள் அவதானிக்கணும் என்னென்றாலையில் 7 இங்கே இல்லை, 9 இங்கே இல்லை, அதே போல் 5 இருக்குது. அங்கே 5க்கு ஏ இருக்குது, இங்கேயுமே இருக்குது. 2க்கு என் இருக்குது, இங்கேயும் என் இருக்குது. அதே போல் 4 3 சரியானே. இனி பார்ப்போம் இதுக்கு என்னென்னுதான் கேள்வி. அப்போ ஏக்கு என்ன நம்பர் வந்திருக்குது, ஏற்கனவே ஏக்கு என்ன போட்டிருக்கோம்னு பார்ப்போம். ஏக்கு நாங்கள் போட்டிருக்கிறது இங்கே 5. அப்போ ஏக்கு 5 என்றால் இங்கே இருக்குது ஏக்கு 5. அடுத்து எஃப்க்கு இங்கே இருக்குது 7. அப்போ அதனால் எஃப்க்கு 7. அடுத்தது ஆறுக்கு இங்கே இருக்குது 9. அதனால் இங்கே 9 அடிக்கலாம். இப்போ ஐக்கு இங்கே இருக்குது 1. அதனால் 1 அடிக்கலாம். சிக்கு இங்கே இருக்குது 4. அதனால் 4 போடலாம் இங்கே. அடுத்து ஏக்கு 5 இருக்குது. அதனால் நாங்கள் இங்கே 5 போடலாம். சரி, இந்த விட இங்கே இருக்கும், அந்த விட சரி. 5 7 9 1 4 5. அப்போ எத்தனையாவது விட? முதலாவது விட சரியே இருக்கும். 5 7 9 1 4 5. சரியான பிள்ளைகளே, இப்படி நாங்கள் அப்படி பிரதியீடு பண்ணி பார்த்து விட எடுத்தோம்னா ஒரு பிழையும் வராது. இப்போ இங்கே என்ன செய்கிறோம், அந்தந்த இடங்களில் நீங்கள் பேப்பரில் பயப்படாமல் நீங்கள் அதில் குறிக்கலாம். பென்சிலால் என்ன செய்கிறீங்க, அதனால் அந்த இடத்துல இப்படி நம்பரை போடுங்க. பேப்பரில் எக்ஸாம் பேப்பர்லேயே போடுங்க. இப்படி நம்பர்களை போடுங்க. போட்டுட்டு இப்படி பிரதியீடு பண்ணி பாருங்க. இதில் பிரதியீடு பண்ணி விடையில கிண்டாட்டில் சரி, மற்றபடி நீங்கள் செய்து அதில் அவசரம்ண்டா அதிலே பேப்பர்லேயே செய்யலாம். சில கேள்விகள் பேப்பர்லாம் செய்து பார்த்து போடலாம். இதிலே செய்து போட்டு நீங்கள் போடலாம். சரியான ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல நீட்டே போடலாம். நீங்கள் ஒரு புதுசை ஒன்றில் எழுதி செய்கிற பார்க்க இதிலே போட்டு செய்கிறது ஈஸி. சரியான பிள்ளைகளை இப்படி நாங்கள் செய்யலாம். சரி பிள்ளைகளை, அடுத்த 30வது வினாவை பார்ப்போம். தாய்மார் கவனிங்கோ. தாய்மார் என்று வர தாய்மார்கள், தாய்மார்கள் என்று வராது தாய்மார். அப்போ பார்ப்போம், இங்கே பாருங்கோ தாய்மார். அதே போல் அடுத்தது பெண்கள் குழந்தைகள், இவர்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை சரியாக காட்டும் வரிப்படம். அப்போ கவனிங்கோ, இதில் பார்க்க வேண்டிய விடயம் என்னண்டா பிள்ளைகளே, தாய்மார் என்பது ஒருமையா பெண்மையா, அது முக்கியமான விடயம். அது தமிழ் பகுதியிலேயும் வரும். அதே போல் சிங்களத்திலேயும் 5ஆம் ஆண்டில் அந்த தாய்மார், அதாவது உறவுமுறைகளில் அம்மாமார் அப்படி என்று இருக்குது. அம்மாமார், அதே போல் சிங்களத்தில் அம்மலா, அந்த மாதிரி சொல்லுகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அதை பார்க்கல உங்களுக்கு தெரியும், உறவு முறைக்கெல்லாம் பெண்மேல விரைகளில் மாவன்னா இதுன்னா பயன்படுத்தித்தான் சொல்கிறது. காணா இல்லைன்னா பயன்படுத்துறது. இப்போ தாய்மார் பெண்கள் குழந்தைகள் இவர்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை சரியாக காட்டும் வரிப்படம் என்று எது பெறலாம்? சரி பார்ப்போம். இப்ப பார்ப்போம், தாய்மாருக்குள்ள பெண்கள் வருவாங்க. அதே போல பெண்கள் தனியாகவும் வருவாங்க. அப்ப தாயே இருக்கிறதும் பெண்ணே இருக்கும். அதே போல தனியே தாய் இல்லாத, தாய் என்று குறிப்பிடாதாக்கள் அவையும் பெண்களே இருப்பார்கள். அதாவது வயதுல குறைஞ்சாக்கள் அந்த மாதிரி இருப்பினும். அப்ப திருமணமானவர்கள் தான் தாய்மாரே இருப்பாங்க. மற்ற ஏனையவர்கள் தனிய பெண்கள் என்ற அடிப்படையில் இருப்பாங்க. அதனால தாய்மாருக்குள்ளேயும் பெண்கள் வருவாங்க. அதே போல தனிய பெண்களும் வருவாங்க. அப்ப தாய்மாருக்கு இடையோட சேர்ந்து இடைவெட்டோட வரும். அப்ப இடைவெட்டோட வாரது இந்த விடையில பாருங்க, இது தாய்மார் என்று போட்டோம்னால் இது பெண்கள் என்று போடலாம். ஏனண்டா பெண்களுக்குள்ள தாய்மாரும் இருக்கிறாங்க. பெண்களுக்குள்ள தாய்மாரும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்ப நாங்கள் இந்த மாதிரி போடலாம். இது தாய்மார், இது தாய்மார், இந்த வட்டம் தாய்மார் என்றால் இது பெண்களுக்குள்ள. அப்ப இடைப்பட்ட என்னத்துக்கு வரும்? தாய்மாராகிய பெண்களுக்குள்ள தாய்மார் இருப்பாங்க. ரெண்டும் கலந்து இருப்பாங்க. ரெண்டு விதத்திலையும் சொல்லக்கூடிய ஆக்கள் இருப்பாங்க. அப்ப தாய்மார் என்றதுக்குள்ளான் அவங்களும் தான் குழந்தைகள். அப்ப தாய்மாருக்குள்ள மட்டும்தான் குழந்தைகள் வரும். பெண்களுக்குள்ள தனிப்பெண்களுக்குள்ள குழந்தைகள் வராது. அப்ப இங்க நடுவட்டம் குழந்தைகளை குறிக்கும். அப்ப ரெண்டாவது விட பிழை. ஏனென்றால் எல்லாம் ஒன்றோடு ஒன்றோ சேர்ந்தது அப்படி வராது.
மூன்றாவது தாய்மாருக்குள்ள பெண்களும் குழந்தைகளும் தனித்தனியே வராங்க. ஏண்டா பெண்களுக்குள்ள தாய்மாரும் இருப்பாங்க. அதனால இங்க இந்த வரிப்படம் விளக்குவது முதலாவது விட. இதுக்கு என்ன செய்யறேன்டா, வரிப்படங்களுக்கு போட்டுத்தான் பார்க்க வேணும். அந்தந்த இடங்கள்ல பொருந்த இந்த வகைக்குள்ள இந்த வகை சேருதா, இந்த வகைக்குள்ள இந்த வகையீடு பார்த்து தான் செய்ய வேணும். இப்ப சுற்றாடல் பாடத்துல வகையீடு படிக்கிறோம், வகையீடு அந்த மாதிரி வகையீடு வரும். இப்ப உதாரணமே பழங்கள் என்று தொகுதி வரும். பழங்களுக்குள்ள இது மாம்பழம் கொய்யாப்பழம் என்றால் ஒரு வட்டத்துக்குள்ள ரெண்டும் தனித்தனியே வரும். அதே போல நீரில் வாழ்பவை நிலத்தில் வாழ்பவை என்று போட்டால் நீரில் வாழ்பவை ஒரு வட்டத்துக்கு வரும், நிலத்தில் வாழ்பவை ஒரு வட்டத்துக்கு வரும். ஆனால் ரெண்டுக்கும் இடையில ரெண்டிலேயும் வாழ்றாங்க, நீரிலும் நிலத்திலேயும் வாழக்கூடியது இடைவெட்டுக்கு வரும். இப்ப தாய்மாரையும் பெண்களுக்குள்ளேயும் இடைவெட்டு போட்டு ரெண்டு வட்டத்தை சேர்த்து இடையில வெட்டி போட்ட போல அங்கேயும் அந்த மாதிரி செய்யலாம். சரியான பிள்ளைகளை அப்படி செய்யலாம். சரி பிள்ளைகளை, அடுத்த 31வது அதே தொகுதியான கேள்வி, அதனால அதையும் பார்த்துட்டு நாங்கள் போவோம். இப்ப பார்ப்போம் 31வது கேள்வியை பார்ப்போம். சில மீன்கள் பறவைகளாக உள்ளன. இதற்கான வரிப்படத்தை சரியாக காட்டுவது. அப்ப சில மீன்கள் பறவைகளாக உள்ளன, அதற்கான வரிப்படத்தை காட்டலாம். சரி பார்ப்போம். அப்ப ஒரு தொகுதி மீனே இருக்கும், இன்னொன்று பறவைகள் இருக்கும். இடையில மீன்களும் பறவைகளும் சேர்ந்த தொகுதி வரும். இப்போ உதாரணமே பிட்டு சாப்பிட விரும்புவோர், அதே போல தோசை சாப்பிட விரும்புவோர், இடையில பிட்டு தோசையும் சாப்பிட விரும்புவோர் என்றால் எந்த தொகுதி வரும்? 2வது தொகுதிக்கு சார்பு தான் வரும். அப்ப 2வது விட தொகுதி தான் அதுக்கு சரி வரும். அப்ப இது நாங்கள் இப்ப மீன்கள் என்று போட்டோம் என்றால் இதை நாங்கள் பறவைகள் என்று போடுறோம். அப்ப மீன்களுக்குள்ள பறவைகள் நடுவில் வரும். இப்படி வரும். அப்படி என்றால் இது மீன் போட்டோம் என்றால் இது மீன் போடுறோம் என்றால் இது பறவைகள் என்று போடுறோம். அப்ப இது பறவைகள் போட்டால் இது சில மீன்களும் மீன்கள் பறவையே இருக்கும். அப்ப மீன் என்ன செய்யும்டா, மீன் பறவையும் இருக்கும், பறக்கிறதையும் இருக்கும். அப்ப மீன் பறவை என்றால் இடப்பட்டு சரியான இப்படி நாங்கள் எடுக்கணும். அப்ப இது தனித்தனி. அப்ப இதுக்கு எப்படி வரும்? முதலாவது தொகுதி வரணும்டா மீன்கள், அதுக்குள்ள பாறை மீன், கெளுத்தி மீன் அல்லது பாறை மீன், சுறா மீன் என்று வரும். இப்ப இதுவும் அதே பட்டம் தான். அப்ப இது மீன் வகையும், ஆனா இது மீன் பறவை, இடையில மீனும் பறவையும் சேர்ந்தது. அப்ப இந்த மாதிரி வரும். இப்படி கண்டுபிடிச்சு நாங்க போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி கணக்குகள் கட்டாயமாக நாங்கள் திங்க் பண்ணித்தான் செய்ய வேணும், சும்மா எடுத்த வச்சுக்கு போடல. ஆகவே 2வது விட இதுக்கு சரியே வரும். சரியான பிள்ளைகளே? சரி பிள்ளைகளே, நாங்கள் பார்ப்போம். எனவே பிள்ளைகளே, இன்றைய வகுப்பிலே நாங்கள் பல்வேறு விடயங்களை பார்த்திருக்கின்றோம். அதாவது முகம்பார்க்கும் கண்ணாடி முறையிலே, முகம்பார்க்கும் கண்ணாடியிலே பார்க்கின்ற முறைகள், அச்சு பதிஞ்ச முறைகள் போன்ற விடயங்களையும் இதனிலே பார்த்திருந்தோம். அதே போல இந்த ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்துறது, இந்த வகையீடுகளை தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் வசனமாக வருகின்ற வினாக்களை எவ்வாறு பகுதியாக பிரித்து அந்த வினாக்களை உடைத்து அந்த வினாக்களுக்கான விடையை எவ்வாறு தெரிவு செய்தல் என்பது தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம் பிள்ளைகளே. எனவே இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக அமைந்திருக்கும் பிள்ளைகளே. தொடர்ந்து இந்த வினாத்தாளினுடைய மிகுதி வினாக்கள் 32லிருந்து 40 வரையான மிகுதி வினாக்கள் இருக்கின்றன. எனவே அடுத்த வகுப்பிலே அதன் தொடர்ச்சியாக அதன் மிகுதி வினாக்களை பார்ப்போம் பிள்ளைகளே. எனவே இதுவரை இணைந்து பயன்பெற்ற மாணவர்களுக்கு நன்றிகள். மீண்டும் அடுத்த வகுப்பிலே உங்களை சந்திப்போம் பிள்ளைகளே. நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.